சிந்து பைரவி நீ பிரம்மு பைரவி சிந்து கிட்ட போயிட்டு, சிந்து நீ நடந்துக்கிறதே எனக்கு சுத்தமா பிடிக்கவே மாட்டேங்குது சிந்து. நான் என்ன பண்ண பைரவி, நீ அப்படி பேசிட்டு இருக்க அப்படின்னா, அந்த சிவா தான் உன்னை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அப்படி இருக்கும்போது எதுக்காக அவன் மேல இந்த அளவுக்கு பாசத்தை காமிச்சிட்டு இருக்க நீ? அவன் பண்றது எல்லாமே ரொம்ப பெரிய தப்பு. ஆனா நீ என்னடனா அவனுக்கு இந்த அளவுக்கு இடம் கொடுத்துட்டு இருக்க. நீ அவனுக்கு இந்த அளவுக்கு இடம் கொடுக்கறதுனால தான் அவன் இந்த மாதிரி தேவையில்லாத வேலைகளை பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இல்ல அது அப்படின்றாங்க. என்ன போய் சிந்து, எனக்கு என்னவோ உன் மேலதான் சந்தேகமா இருக்கு. நீ இவன் மேல இந்த அளவுக்கு பாசமாவும் கேரிங்காகவும் இருக்கிறத பார்த்தா ஏதோ தப்பா இருக்கு. டேய் பைரவி, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணுல சரியான்றாங்க. நீ எல்லாம் தப்பா நினைச்சிட்டு இருக்கான்றாங்க. என்ன இருந்தாலையும் கல்யாணம் ஆயிடுச்சு, அதுக்கப்புறமா கோபமாவும் வீம்பாவும் இருந்தா அது சரியா வருமா சொல்லுன்றாங்க. சரியா வராது. என்ன இருந்தாலையும் கல்யாணம் ஆயிடுச்சு, புருஷன் அவர் தான் அப்படின்ற போது வேற என்ன பண்ண முடியும் சொல்லு என்னால அப்படின்றாங்க. சிந்து பேசுற விஷயங்கள் எல்லாம் பைரவிக்கு செம டென்ஷன் ஆகுது. நீ பேசுறது ஒரு மாதிரி கேட்கவே முடிய மாட்டேங்குது. நீ எந்த காலத்துல இருக்க? இதெல்லாம் அந்த காலகட்டம் சரியா? கல்யாணம் ஆயிடுச்சு, அவன் தான் புருஷன் அப்படின்னு நினைச்சிட்டு வாழ்றது பிடிக்கலையா? டிவோர்ஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான லைஃப் நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்ட்டுலாம் அட்வைஸ் பண்றாங்க பைரவி. அதோட இந்த பிரமவை முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.